ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லிங்போவோட அம்மா மாஸ்டர் கிட்ட மறுபடியும் வந்துடுறாங்க. என்னங்க, லிங்போக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாங்க, அவ ரொம்ப இஷ்டமா இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாஸ்டர், எனக்கு என்னவோ தெரிஞ்சு யூச்சிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியலம்மா, கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்ல லிங்போ அம்மா கடுப்பாயிடுறாங்க. என் பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல வேற யார் மேலயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்படிதான் நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பா சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க வாசை எல்லாமே ஷாஷாவோட அத்தை, அதான் பிங்ஷு இருக்காளே அவ மேல இருந்தது. அவ செத்து போனது கூட நீங்க என்னமா சோகமா இருந்தீங்கன்னு கேட்க, அவங்க அப்பா கையில வச்சிட்டு இருக்க சூப்பை போட்டு கீழே உடைச்சிடுறாரு. பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அவர் பைத்தியம் புடிச்ச மாதிரி இருந்திருக்காரு பிங்ஷு இறந்து போனப்போ. அப்போ அவங்க பக்கத்துல வந்துட்டு என்னமா ஆட்டம் ஆனீங்க, அதான் பிங்ஷு இறந்து போயிட்டா. ஒருவேளை நீங்க என்ன பண்ணுங்க, அவ கூடயே சேர்ந்து நீங்களும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருங்க. அப்பயாவது நல்ல ஜாலியா இருக்கீங்களான்னு பாக்கலாம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூடயே நினைத்து மனசெல்லாம் இருந்தது இல்ல. இப்ப பாத்தீங்களா, அவ செத்து போயிட்டா. ஆனா நான் உயிரோட இருக்கேன். யார் இதுல வின்னர்னு கேட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல தான் சாங்மிங்கோட உண்மையான அப்பா சாங் இருக்கார்ல, இங்க தானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு, அவர் அங்க வந்திருக்காரு. வேணாம்ப்பா, இந்த கஷ்டத்தை இதுக்கு மேல அனுபவிக்காத, நன்றி இல்லாத மனுஷங்க இருக்காங்க, இங்க இருந்து போலான்னு கூப்பிட்டு இருக்காரு. ஆனா இல்ல இல்ல, இந்த இடத்துக்கு நான் தலைவன், எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி, ஆனா என்னால வர முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. எப்ப வேணா எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சாங் அங்க இருந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா மறுபடியும் பக்கத்துல வந்து, இங்க பாரு, நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பியிருக்காரு. இத பத்திலாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்போ மாஸ்டர், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்க அப்பா கிட்ட உனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு ப்ராமிஸ் பண்ணேன். இத்தனை நாள் வரைய ஏதாவது ஒரு கஷ்டம் உன வர விட்டுருப்பேனா? இல்ல இல்ல, அதுதான் என்னால பண்ண முடியும். அதே மாதிரி நான் தப்பான கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி மேல பாசம் இல்லாம இருக்கிறது மாதிரி என் பொண்ணுக்கும் நடக்க வேணாம். அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கேன், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நீங்க மறுபடியும் அந்த ஊடு பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்பிடன் ஆர்ட் இருந்ததுல, அத மாஸ்டர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியவே இல்ல. நீங்க யோசிக்கிறான், ஏதோ ஒரு ஸ்டெப்ப மிஸ் பண்றோம், அந்த பேப்பர்ல என்ன படிச்சோன்னு மறுபடியும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஜேடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு க்ளூ ஒண்ணு போட்டிருந்திருக்கு. அத பத்தி யோசிச்சதுமே ஜேடா, சன்ஃபிளவர் ஜேடு, அதனாலதான் இங்க இருந்து காணாம போயிருக்குமோ. லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அதை எடுத்துட்டு போயிருக்காரு, பழைய மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். அவரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு நேரா அந்த பழைய தலைவனுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிடுறான். நாங்க இங்க இருந்து தனியா போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எங்க வேணா போய் வாழுங்க உங்க இஷ்டப்படி, நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்க வளர்ப்பு அப்பா தானே அந்த லீன் ஒருத்தர் இருந்தாரே, பெரிய தலைவரோட ஸ்டூடெண்ட், அவர் இப்போ உயிரோட இருக்காரா அப்படின்னு நீங்க கேக்குறான். அவர் உயிரோட தான் இருக்காரு, செத்த மாதிரி தகவல் வரல. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு நமக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப நாளா அவரை பத்தி தகவல் எதுவும் வரல. ஒரு தடவை நம்ம ஊருக்கு வந்தாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு சாங் இருக்கார்ல, அவரை பாக்கணும்னு ஆஸ்மந்தஸ் ஒயின் எடுத்துட்டு போனாருன்னு சொல்ல, ஆஸ்மந்தஸ் ஒயின் எடுத்துட்டு ஃப்ரெண்ட பாக்கணும்னு போனாரா, அது சாங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன பாத்துக்கிட்ட அவருக்கும் அந்த லீக்கும் ஒருவேளை ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க நிக்கிறதுக்குள்ள குவான் ஓடி வரான். என்ன நீங்க கூலா நின்னுட்டு இருக்கீங்க, ஷாஷாக்கும் அந்த யூயூ பையன் இருக்கான்ல அவனுக்கும் கல்யாணம் ஆக போதான்னு கேட்க, போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளா, இது நடக்க விட மாட்டேன்னு நீங்க சொல்றான். ஆமாங்க, இந்த யூச்சினா கூட பரவாயில்ல, நல்ல பையன் திறமையானவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், யூயூவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு குவான் கேட்க நல்லா நீங்க முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷாஷா எட்டி பாத்துட்டு இருக்கா. யூயூ இருக்கான்ல, அவன் கூட ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. இவன் போய் கதை கட்டி புடிச்சிட்டு, கவலைப்படாத, ஷாஷா உன்ன இங்க இதெல்லாம் அனுப்ப மாட்டா, நீ வீட்லயே நல்ல ராணி மாதிரி இருக்கலாம், அவ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். ஷாஷா பாக்குறா, இது என்ன கொடுமை, எனக்கு ஆல்ரெடி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, இப்பதான் தெரியுது ஏன்ட்டு, இவன் மேல எனக்குமே எனக்கு லவ் வந்ததே இல்ல போலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு தகவல் ஒண்ணு வருது ஒரு பறவை மூலமா. அதுல போட்டிருக்கு, இந்த சாங்கோட மேனர்ல ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கலாம், அந்த பங்களாவை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. கூடவே 2 டைஸும் வந்திருக்கு. அதுல அவனை மிஸ் பண்றது யார் தெரியுமான்னு நம்ம நீங்க தான் எழுதியிருக்கான். மிஸ் பண்ணி கிழிச்சேன்னு சொல்லிட்டு டைஸ தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து லெட்டரை மட்டும் தூக்கிட்டு கிளம்புறா ஷாஷா. நேரா போயிட்டு யூச்சி கிட்ட குடுக்குறா. ஒருவேளை அந்த சன்ஃபிளவர் ஜேட் அங்க இருக்கலாமோ, எதுக்கும் நம்ம போய் நல்லா செக் பண்ணிட்டு பாத்துட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறா. மாஸ்டர் வராரு. இல்ல மாஸ்டர், சாங் இருக்கார்ல, அவரோட நினைவஞ்சலி வரப்போகுது, நானும் யூச்சியும் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைக்கிறோம்னு சொல்ல மாஸ்டர் பாக்குறாரு. போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த தடவையாவது அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு வாடா, உள்ள நிறைய ஹேர் பின்லாம் வச்சிருக்கேன், அந்த கிஃப்டா கூடுன்னு சொல்லிட்டு யூச்சி கிட்ட அவங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு. மாஸ்டருக்கு ஷாஷா பாய் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டமே ஓடி வருது. நாங்களும் போவோம், சாங் மாஸ்டருக்கு நாங்க அஞ்சலியை செலுத்திட்டு வருவோம்னு. லிங்போ, நம்ம லிங்போ மேல பாசம் வச்சுட்டு ஒரு சீனியர் இருப்பான்ல அவன்,
அப்புறம் யூயூ, அப்புறம் யூயூவ லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இருக்காளே அவனு, ஒட்டுமொத்த கூட்டமே கிளம்பி வராங்க. வேற வழியே இல்லாம ஷாஷா அவங்கள கூட்டு போயிட்டு இருக்கா. யூச்சியோட அப்பா, ச்சே என் பையனுக்கு தனியா ரூட் புடிச்சு குடுக்கலான்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சேன்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கூட்டம் எல்லாம் ஒன்னா போயிட்டு டோர ஓபன் பண்றாங்க சாங் சிட்டிக்குள்ள போலான்னு. பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து வர்றது நம்ம நிங்கும் அவனோட ஆளுங்களும். இது டீமன் ஆளுங்களா? சண்டை ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு லிங்கோ எல்லாரும் வால் எடுக்க, ஷாஷா நிறுத்துங்கன்னு கத்துறா. நீங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண வரல, எங்களுக்கும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வரல, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு சண்டைய அங்கேயே பிரிச்சுட்டு அந்த ஊர்ல ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. எல்லாம் ஸ்டே பண்ண போலான்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப யூச்சிய மட்டும் கூப்பிட்டு ஷாஷா நிறுத்த வைக்கிறா. யூச்சி சொல்றான், இங்க பாரு நம்ம என்னதான் ஒன்னா கொஞ்ச நாள் டிராவல் பண்ணியிருந்தா கூட அப்படின்னு ஆரம்பிக்க, சீனியர் நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஷாஷா உள்ள போயிடுறா. நேரா அவளோட ரூம் கதவை திறக்கத்துக்கு போறா. உள்ள யாரோ இருக்காங்க. ஷாஷா அவசர அவசரமா கதவை க்ளோஸ் பண்றா. பார்த்தா நீங்க தான் உள்ள வந்து நிக்கிறான். யாருக்கு லஞ்சம் கொடுத்து இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்க, நீங்க பாக்குறான். இந்த ஊர்லயே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு, நீ வந்தா இங்கதான் ஸ்டே பண்ணணும். சோ இந்த ஒட்டுமொத்த ஹோட்டலையும் நானே வாங்கிட்டேன். ஆமா, யூயூவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். இந்தா உனக்கு பிடிச்ச மோமோ சூப் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு ஒரு பெரிய பவுல கொண்டு வந்து வைக்கிறான். வாசத்தை வேற தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஷாஷாவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்க குடுக்குற சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்கிறா. குவானும் ஷூகுன்னும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஒருவேளை சண்டை நடக்குமா இல்ல 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஷாஷா சரி நான் கிளம்ப போறேன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறா. இங்கதான் அந்த லீ அப்படின்னு ஒருத்தர் அந்த சன்ஃபிளவர் ஜேட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் இங்க வந்துட்டு கண்டிப்பா சாங்க தான் பாத்திருப்பாரு. சோ ஒரு தடவை சாங் என்கிட்ட சொன்னாரு, உன்னால என்ன அட்டாக் பண்ணல அப்படின்னு. நான் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. ஒருவேளை சன்ஃபிளவர் ஜேடுக்காக கூட இந்த சண்டை நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்னு நினைக்கிறியா? இங்க என்ன இருக்கு அதை நம்ம தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. நீ இந்த மாஸ்க் போட்டவனும் நீயும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டு எங்க குரூப்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்க, நான் மாஸ்க் போட்டவனா? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். ஷாஷாவை பார்த்துட்டு உன் மாஸ்டர் இருக்காரு அவர் மட்டும் நல்லவரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பார்த்தா ஷாஷா அடுத்த செகண்டே நீங்க வெளியே துரத்தி விட்டுறா. குவானு ஷூகுன்னு பாக்குறாங்க. இன்னும் வெளியே துரத்தி விட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஆப்போசிட்ல யூச்சி வரான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரேர் கல்லு வச்சிருப்பான் போல. நீ எனக்கு கொடுத்ததை வச்சு என் உடம்பு சரியாச்சு, இப்ப நான் உனக்கு இந்த கல்லை திருப்பி கொடுக்குறேன், இத வச்சுக்கோ. இதுக்கு மேல நமக்குள்ள எந்த கடனும் இல்லைன்னு சொல்ல, நான் கொடுத்ததும் இதுவும் ஒன்னா? நான் எனக்கு தெரியுது ஷாஷாக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கறதால நான் தலையிடக்கூடாதுன்னு இந்த கல்லை கொடுத்து எனக்கு கழட்டி விட ஆசைப்படுற. ஆனா ஷாஷாக்கு என்ன ஆகுதுன்னு நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ஆகல அதெல்லாம் என்ன பண்ணணும், அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உன் கிஃப்ட் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நீங்க கிளம்பி வந்துடுறான். நம்மளும் டீமன் ஆளுங்களும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம், கேட்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. டீமன் ஆளுங்க ட்ரெஸ்லாம் ஆனா அழகழகா போட்டிருக்காங்கல்ல, யாரு டைலரா இருப்பான்னு சீனியர் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம லிங்போ இருக்கான்ல, அவளை யூச்சி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். லிங்போ பல்ல காட்டிட்டு ரூம்குள்ள நிக்கிறா. மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இங்க அதே நேரம் நம்ம ஷாஷாவை பாக்குறதுக்கு யூ போறான். நீங்க 2 பேரும் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த நேரம் யூ கிட்ட ஷாஷா பேச ஆரம்பிக்கிறா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கல்யாணத்தை பத்தி பேசணும்ட்டு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யூ கேக்குறான். பக்கத்து ரூம்ல நீங்க இருந்துட்டு கதவுல சாஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அது லைட்டா சத்தம் கேட்டுருது. என்னதோ சத்தம் கேக்குதுன்னு யூ கேட்டுட்டு இருக்கான். இல்ல அது ஒரு பூனை தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷாஷா இந்த கல்யாணத்தை தள்ளி போடலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. எதுக்காக தள்ளி போடணும்னு கேட்கும் போதே நீங்க மறுபடியும் வேகமா சாயிறான். ஷாஷாக்கு கோபம் வந்து ஓங்கி ஒரு உத. இப்போ அந்த பூனை ஓடி போயிருக்கும், கவலைப்படாதீங்க, நான் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகல, இந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இல்லனா கல்யாணத்தை பத்தி இன்ட்ரெஸ்டே எனக்கு கிடையாது, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றா. யூ உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறான். ஷாஷா போய் எட்டி பாக்குறா. அறிவு கட்டவனே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, ஷாஷா என்னை விட்டு உன்னை யாரும் பிரிக்க முடியாது, உனக்கு தான் அது தெரியாது, நான் கொடுத்த டைஸ பத்திரமா வச்சிருக்கியா இல்லையான்னு அந்த கேப் வழியா அவனோட கையை பிடிச்சுக்கிறான். இல்லையே அதை எப்பயோ தூக்கி போட்டேன்னு ஷாஷா சொல்றா. ஆனா அவ கையில தான் அந்த டைஸ் வச்சிட்டு இருக்கா. கீழே தூக்கி போட்டதை எடுத்துட்டு வந்திருப்பா போல மறுபடியும். இங்க யூச்சியும் லிங்போ கிட்ட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஷாஷா கிட்ட தான் நேரா வரான். ஷாஷா உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், அது வந்து நான் ஒண்ணு அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, நான் வந்து லிங்போ கிட்ட பிரேக்கப் பண்றான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நான் வந்து அது எதுக்காக சொன்னேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷாஷா கேக்குறதுக்குள்ள அவங்க சீனியர் ஒருத்தன் வந்துடுறான். இங்க பாரு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே கட் ஆயிடுது. யூச்சியால அதுக்கும் மேல பேச முடியல. ஷாஷா நேரா யூச்சியை கூட்டிட்டு ஒரு கல்லறை ஒண்ணுக்கு போறா. அந்த கல்லறைக்கு முன்னாடியே நீங்க வந்து வெயிட் பண்ணிருக்கான். நீயும் கல்லறையில சாங்கோட கல்லறைக்குள்ள அந்த சன்ஃபிளவர் ஜேடு இருக்கும்னு நினைச்சியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். நம்ம 2 பேருக்கும் ஒரே ஐடியா இல்ல ஷாஷான்னு ஷாஷா பக்கத்துல க்ளோஸ்ல போய் நின்னுட்டு இருக்கான் நீங்க. ஷாஷா இவ்வளவுதான் தள்ளி போனாலும் பக்கத்துல ஒட்டி ஒட்டி வேணும்னே வந்து நின்னுட்டு இருக்கான்.
ஷாஷா பாக்குறா, தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கல்லறை கிட்ட போயிட்டு இங்க இருந்து எப்படி க்ளூ எடுக்கிறது, எதை ஓபன் பண்ணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சாங் எப்பவுமே சன்ன பத்தி பேசிட்டே இருப்பாரு, சூரிய வெளிச்சம் வரத பத்தி பேசிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு ஷாஷா திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு சிலை மாதிரி இருக்கு. அதுல ஒரு கண்ணாடி இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை உடைக்கணும், நான் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுறேன்னு கையில வெடி எடுக்கிறதுக்கு நீங்க கைய தூக்கிடுறான். ஷாஷா வேணான்னு சொல்றா. நீங்க தான் சாக்குன்னு அவளை கட்டி புடிச்சுக்க யூச்சி பாக்குறான். டீசெண்டா பிஹேவ் பண்ண தெரியாதா நீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீங்க உடனே பல்ல காட்டிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா. இதுக்கு கண்டிப்பா எங்கேயோ கேப் இருக்கணும், அது வழியா தான் உள்ள போகணும். இங்க பாருங்களேன், இத வெளிச்சம் இந்த பக்கமா போகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் ஏதோ இருக்கு, இதான் இதோட வாசல்னு சொல்ல நம்ம நீங்க யூச்சி 2 பேருமே அந்த இடத்துல வெடி ஒண்ணு வச்சிடுறாங்க. அது வெடிக்குது. உங்க 3 பேரும் நேரா உள்ள போயிட்டு இருக்காங்க. என்னது இது, எண்டு கேடு போட்டிருக்கு, இதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தா ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்கு. ஆனா இது சாவி மாதிரி இல்ல, ஏதோ அச்சு வச்சு திறக்கணும் போலன்னு சொல்ல இந்த சாங் இருக்கார்ல, அவர் என்ன காப்பாத்தும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு நீங்க அதை எடுக்கிறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன், அவரோட உண்மையான பையன் கூட என்ன நம்ப ஆரம்பிச்சான்னு சொல்ல, சாங்கோன உண்மையாதான் நம்பி இருப்பார் போல, கல்லறைக்கு போற வழிய கூட உன்கிட்ட கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. அதை வச்சு ஓபன் பண்றாங்க, உள்ள போறாங்க. ஒரு கல்லறை இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு படையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்நாக்ஸ யாருக்கும் தெரியாம ஷாஷா ஒளிய வச்சுக்கிறா. இத நிங்கு பாத்துடுறான். கண்டுக்காத மாதிரி ஷாஷா நின்னுட்டு இருக்கா. இந்த கல்லறைய ரொம்ப ஃபேமஸான ஷீ பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கட்டியிருக்காங்க. இதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் என்னோட அத்தையோடது. அப்படி பாக்கும்போது என் அத்தை ரொம்ப பாசமா இருந்தது அந்த பெயிண்டிங் வரைஞ்ச மாஸ்க்குக்காரன் மேல தானே. ஒருவேளை இந்த லீ இருக்காரே, அவர்தான் அந்த பெயிண்டிங் மாஸ்கா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. சுத்தி முத்தி பாக்குறாங்க, எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, கல்லறைய ஓபன் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு உள்ள ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க எதுவும் கிடைக்கல. வேற வழி இல்லாம 3 பேரும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க கூட வந்த அத்தனை ஆளுங்களையுமே இந்த கெட்டவங்க, அதாவது டீமன் தலைவன் இருக்கான்ல, அவன் ராஜகுருன்னு அவ்வளவு பேரும் புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஷாஷா பாத்துட்டு இருக்கா. சரி சரி, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நீங்க அந்த பொருளை கையில எடுறா, அவங்க கிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்துறா. அவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே. ஆனா நீங்க ஒரு பாம்ப வெளியே எடுக்கிறான். அத ஷாஷா கையில வாங்கிட்டு ராஜகுருவை பார்த்து நேரா தூக்கி போட அது வெடிச்சிருது. இதான் சமயம்னு இந்த 3 பேரும் சண்டைக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க அவங்க ஆளுங்களை காப்பாத்திட்டு இவங்க அடிச்சிட்டு இருக்கும் போதே மாஸ்க் போட்ட ஒருத்தன் மறுபடியும் வந்துடுறான். ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான்ல அவன் தான். அவன் வந்துட்டு அங்கிருந்து ராஜகுருவை காப்பாத்தி கூட்டு போயிடுறான். ஆனா அந்த குவாலேடி இருக்கான்ல, அவ மாட்டிக்கிறா. மத்தவங்கள அவங்களால காப்பாத்த முடியல. இந்த ராஜகுரு பறந்து போயிடுறான். கூடவே இந்த டீமன் தலைவரும் பறந்து போயிடுறான். நீங்க ஒரு டீமன் ஆளு, அவன் கூட எதுக்காக கூட்டு போட்டீங்கன்னு கேட்டுட்டு ஷாஷாவை இந்த லிங்கோ கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறா. நான் கூட்டே போடலன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்க கரெக்டா யூச்சி பாக்குறான். எனக்கு மட்டும் தான் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தான். நாங்க 2 பேரும் அங்க முன்னாடி பிரிஞ்சோம்ல, அதுக்கும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்ல, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்குள்ளேயே சீக்ரெட் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க உள்ள குவான் வந்துட்டு இருக்கான். முக்கியமான விஷயமா அந்த குவாலியடி ஏதோ பேசுறாளாம். ஷாஷாவையும் யூச்சியையும் கூப்பிடுறாரு நீங்கன்னு சொல்ல, இந்த 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. குவாலேடி பாத்துட்டு இருக்கா. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், இவங்க எல்லாத்துக்கும் ஹெட் இருக்காங்கல்ல, அது இந்த 6 பிரிவு நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த பிரிவுல ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கும் மேல அந்த லேடி சொல்ல மாட்டிக்கிறா. நீங்க பாக்குறான். பாத்தியா, உங்க குரூப்ல தான் யாரோ கெட்டவங்க இருக்காங்களாம், அது யாருன்னு தெரியுமா என்ன? ஏன் சொல்லு, அந்த மாஸ்க் மேன் கூட நானே 2 தடவை சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டும் என்னால அவங்கள தோக்கடிக்கவே முடிஞ்சது இல்ல. ஏன்னா ஹையஸ்ட் லெவல்ல அவங்க இருக்காங்கன்னு சொல்ல, என் மாஸ்டரையா சந்தேகப்படுறீங்க, அவர் ஆல்ரெடி பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு, இதுக்கு மேல அவருக்கு ப்ரொமோஷனே இல்ல. அவர் எதனால இந்த கெட்டவங்க கூட கூட்டணி வைக்கணும், அவர் கிடையாது. அவருக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு ஷாஷா சொல்றா. நீ வேற யார சந்தேகப்படுற அப்படின்னு கேட்டுட்டு யூச்சி இருக்கான்ல, ஷாஷாவோட அப்பாவையா அப்படின்னு கேட்க, கண்டதையும் பேசிட்டு இருக்காத அப்படின்னு நீங்க நடுவுல சண்டைக்கு போயிட்டு இருக்கான். மாறி மாறி இவங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஷாஷா, இப்பவே மாஸ்டர் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு யூச்சி சொல்ல, கரெக்ட் தான் அப்படின்னு ஷாஷா யூச்சியோட அங்கிருந்து கிளம்புறா. நீ என்ன நினைக்கிற, நம்ம ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லாம இருக்கணும். ஆனா இந்த வழியில நம்ம ஒரு தடவை இறங்கிட்டோம்னா நம்மளால திரும்பி வர முடியாது. ஷாஷா உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இங்க லிங்போ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. அவளை பார்க்க அவளோட பிடிச்ச சீனியர் வந்துடுறான். என்னாச்சு லிங்போன்னு கேட்க, என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், நான் முடியாதுன்னு அவன் கிட்ட சொல்லிருக்கேன் யூச்சி கிட்ட, ஆனாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாஷாவை பாக்குறதுக்கு யூயும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு வராங்க. சாரிங்க, என் உடம்புல பவரே இல்ல, அதனால அன்னைக்கு கெட்டவங்க கிட்ட நான் மாட்டும் போது என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, எனக்கு மருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்ல, பக்கத்துலயே உட்காந்துட்டு யூ அந்த பொண்ணு அப்படி கவனிச்சுக்கிறான். இது எல்லாத்தையும் ஷாஷா பாக்குறா. அப்புறம் நம்ம கல்யாண தேதின்னு வெக்கமே இல்லாம இவன் கேட்க ஆரம்பிக்க, மறுபடியும் பூனை பெறான்ற சத்தம் கேக்குது. இந்த பூனைக்கு வேற வேலையே இல்லையான்னு யூ பாக்குறான். இந்த பூனைய நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஷாஷா அங்க இருந்து கிளம்பி போறா. அவளை கூப்பிட்டு, இங்க பாரு,
நம்ம ஜேடு சன்ஃபிளவரை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் மேனன்னு சொல்ல, அந்த மாஸ்க் மேன பத்தி எனக்கு இப்போதைக்கு கவலை இல்ல. என் மாஸ்டர் கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லணும். அதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இல்ல ஒருவேளை நீ மட்டும் யோசிச்சு பாரேன். ஒருவேளை அந்த மாஸ்க் வரைஞ்சவன் இருக்கான்ல, உன் அத்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருந்தான்னா, அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க கல்லறையில பேர் கூட எழுதியிருக்காங்க. அத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கு புடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல, வாய்ப்பு இருக்குதான், இல்லன்னு சொல்லல. இந்த கல்லறைய கட்டுன ஷீ பிரதர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம். என் கூட வா. கூட்டணி போடு அப்படின்னு நீங்க கூப்பிட ஆரம்பிக்கிறான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.